மக்களே, நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து புத்தம்புது எல்ஹெச்பி கோச்சு ஓட போகுதுங்க. அதுவுமே 2026 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது ஈரோடு ஜங்ஷன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 10ங்க. நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா புத்தம்புது எல்ஹெச்பி கோச்சை மாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரெயினுக்குமே பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி மாற்றிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மட்டும் பெண்டிங்கில் இருந்தது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து அதனுடைய எல்ஹெச்பி கோச் 2 ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அதை தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நம்ம 110 போயிட்டு இருந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்ஹெச்பி கோச் கொடுத்தனால 130க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேப் 4 தான் எப்பவுமே போடுவாங்க. இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா வேப் 7 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்க எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு புத்தம்புது ரயிலை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இன்னகரல் ஸ்பெஷல்னால பார்த்தீங்கன்னா அதாவது எல்ஹெச்பி கோச் இன்னகரல் பண்ணுறதுனால செலிப்ரேஷன்லாம் எந்த அளவு இருக்குது, மாலைகள்லாம் போட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆள போட்டுங்க, அப்படியே ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம ஈரோடு ஜங்ஷனுக்குள்ள போகலாம். நம்மளோட ஈரோடு ஜங்ஷனில் ஒர்க் நடந்துறதுனால பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேஷனோட ரைட் சைட்லைங்க வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஒருங்கிணைந்த முன்பதிவு மற்றும் முன்பதிவில் பயணச்சீட்டு அலுவலகம். ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்குங்க. எல்ஹெச்பி கோச் வரதுனால பார்த்தீங்கன்னா விஐபிஸ் வர வாய்ப்பு இருக்குது, மினிஸ்டர் இல்லைன்னா எம்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் யார் வந்திருக்காங்கன்ட்டு. நம்மளோட ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. எப்போவுமே ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்துன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் புறப்படும். வாங்க உள்ள போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:25ங்க. நம்ம ட்ரெயின் 9:45 தான் இங்கேருந்து கிளம்போம். இன்னும் நமக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் மேலே டைம் இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ட்ரெயின் புது ரேக் உள்ளே கொண்டு வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. இன்னும் நம்ம ரேக் உள்ளே கொண்டு வரல. இன்னும் 1 மணி நேரம் 15 நிமிஷம் டைம் இருக்குது. செலிப்ரேஷன் வந்து யார் வராங்க, ஒரு விஐபிஸ் வராங்களா இல்லை அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்களா எப்படி என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரேக் வந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்னகர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பஸ் தான் வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க பஸ். ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 8:40 ஆகுது. நம்ம புத்தம்புது எல்ஹெச்பி ரேக் உள்ளே வந்துட்டு இருக்கு. கூட்டிகிட்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் லோகோ தான். செம்மையான ஹார்னு செம்மையான ஹம்மிங்கோடு வந்துட்டு இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்க்கலாம். ஹார்ன் சவுண்டு கேட்டிங்களா? செம்மையான ஹார்ன் சவுண்டுங்க. இந்தியன் ரயில்வேஸ் WDG4ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு கூட வைக்கலிங்க. 2025 தயாரித்த ஒரு இதுங்க. ஃபர்ஸ்ட் பெட்டி பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து 2025 இருக்குது. மற்ற பெட்டியில் எவ்வளோ எந்த வருஷம் தயாரிச்சுன்னு பார்க்கலாம். நேம் போர்டு கூட இன்னும் ரைட் பண்ணலைங்க. 2026 தயாரித்த பெட்டிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அப்புறம் போர்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஈரோடு சென்னை சென்ட்ரல். வாவ், ட்ரெயின் டெக்கரேஷனோட வந்துட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா புத்தம்புது ரயில் அன்று சொல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. தீன் தயாள் கோச்சில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஆல்ரெடி அந்த யார்ட்லேயே பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு.
ஈரோடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சாரலப்பள்ளி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போயிட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து அப்புறம் ஹைதராபாத்தோட சாரலப்பள்ளி வரைக்கும் இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் LHP கோச்சாக மாறி முதல் 2க்கு தயாராகிடுச்சு. ஜூன் 10 அன்றைக்கி நைட்டு 9:45க்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா LHP கோச்சாக ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது அதை தான் நம்ம வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய கோச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2026 இல்லைங்க, 2025, 2026 ரெண்டுமே இருக்குது. இல்லை கலந்து தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2026 பெட்டி, 2025 பெட்டி இருக்குது. அந்த நம்முடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்கேஜ் கொண்டு போகிற கார்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 2025 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச் தான் இருக்குது. கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. மற்றபடி ஸ்லீப்பர் கிளாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக இருக்குங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:53க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. போர்டில் டெக்கரேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. VIP எதுவும் வராங்களா, முன்னாடி எதாவது செலிப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் இருக்குங்க. ஏற்காடு எக்ஸ்பிரஸ்க்கு அன்ட்ரிசர் கூட்டம் பாருங்கள். இங்கேயே பெட்டியெல்லாம் ஃபில் ஆகிற மாட்டிருக்கு. ஜாம்பேக்ட் ஆகுது, கண்டிப்பாக ஃபில் ஆயிரும். சேலம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பேக்ட் ஆயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 2வது மாதம் தயாரிச்சு கோச்சுங்க. டே இல்லை இருட்டில் கூட பள்ளியர்னு தெரியுதுங்க. ட்ரெயின் நம்பர் 22650 ஈரோடு சென்னை சென்ட்ரல், 22649 வந்து சென்னை சென்ட்ரல் டு ஈரோடுங்க. அப்புறம் ஹைதராபாத்தோட சாரலப்பள்ளி போகுதுங்க. அது வந்து 12603, 12604 கோச் வந்துட்டு ப்ரிப்பேர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம். ஒரு ஃபஸ்ட் ஏசிங்க, அதுலேயே செகண்ட் ஏசியும் இருக்கும், HA1. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி 2 பெட்டி, தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 3, ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் 4ங்க. அப்புறம் SLR 1, DOG வந்து ஒரு கோச்சுங்க. மொத்தம் வந்து 22 பெட்டியிலோட ட்ராவல் ஆகுது நம்முடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ். வந்து ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 11 இருக்கும். அப்போ அதில் 10 ஒரு பெட்டி குறைச்சிருக்காங்க. 22 பெட்டியோட ட்ராவல் ஆகுது நம்முடைய 19 LHP கோச் ஏற்காடு எக்ஸ்பிரஸ். ஆமாம், இந்த பிளாட்ஃபார்மோட லாஸ்ட்டுக்கே வந்துட்டோங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் போகலாம். ஃப்ரண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடக்கும். அங்கே தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எதுவும் பண்ணலை. ஃப்ரண்டில் போய் பார்க்கலாம், யார் VIP வராங்களா என்ன இதுங்கிறத ஃப்ரண்டில் போய் பார்க்கலாம். போர்டுலாம் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் போர்டு போடலைங்க, இங்கெல்லாம் வந்து நேம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மட்டும் ஒரு அண்ட்ரிசோடில் மட்டும் 2-3 இதில் பெட்டியில் நேம் போடாமல் இருந்தாங்க. மக்களே பாருங்க மக்களே, அண்ட்ரிசோடு வந்து 4 பெட்டி கொடுத்துருக்காங்க. கடைசி 2 பெட்டி நல்லா க்ரௌட் இருக்குங்க. இங்கே ஈரோட்லேயே நல்லா க்ரௌட் இருக்குது இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு EOGங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிள் போகிறவங்களா அந்த கோச்சுங்க. இந்த கோச் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நல்லா நியூவாக தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா SLR கோச்சுங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக பெருசாகவே இருக்கும் இந்த SLR கோச்சில். EOG SLRக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்சூட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 அண்டர்சூட் இருக்குது. இன்னும் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணல. நம்ம ஃப்ரண்டில் போகிறப்ப லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க, அங்கே போய் பார்க்கலாம். அண்டர்சூட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுதுங்க. ஆனால் பெயிண்ட் வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா 19 கோச் தான் கொடுத்துருக்காங்க அண்டர்சூட்டுக்கு. சீட்டு, சார்ஜிங் பாயிண்ட்லாம் பாருங்கள். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ப்ளக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB டைப் கொடுத்துருக்காங்க, ஹூக் கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா மேலேயுமே குஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் புதுசாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கோச்சு. அண்டர்சூட்டில் நீங்கள் ஈரோட்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 160 ரூபாங்க. அண்டர்சூட் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் கோச்சில் கொடுத்துருக்காங்க. 2026 தயாரித்த கோச் தான். செகண்ட் கிளாஸ் சூப்பராக இருக்குங்க. பெட்டி பெயிண்ட் வாசமே இன்னும் போகலை, நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே லைட் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம். ரெஸ்ட் ரூமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்டில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்கில் இருக்கோம். 2 அண்டர்சூட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. S10 இருந்து S9, S8, S7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் 10 கோச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் குறைக்கலைங்க, தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஒரு கோச் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த ஒரு ஸ்லீப்பர்லேயுமே லைட் ஆன் பண்ணலைங்க. டைம் இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் இருக்கும்போது தான் லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்லீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறுவோம். உள்ளே வந்து பாருங்கள், வாஷ் பேஷன் நல்லா டஸ்ட்பின்னோட சூப்பராக இருக்குது. மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டஸ்ட்பின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாயினிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீப்பரில் டாய்லெட் பார்த்துடலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இருக்குது, இந்த பக்கம் இந்தியன் இருக்குது.
உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஃப்ரெஷ் அப் கொடுத்துருக்காங்க, ஷவர் கூட கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாஷ் பேஷன், ஹேண்ட் வாஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட்டு. நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய மிரர் தாங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாம் இப்போ S3 கோச்சில் இருக்குங்க. ஸ்லீப்பர்லாம் பாருங்கள் செமையாக சூப்பராக இருக்குது. நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, USB டைப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 2 இருக்குது. ஃபேனு, ப்ளக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் நீங்கள் ஈரோட்டில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 290 ரூபாங்க. அப்படி கோச் பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் ஃபுல்லாக இருக்குது ஸ்லீப்பரில். அண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கம்மியாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறப்ப மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்டியாக தான் இருக்குது. S3 கோச் இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தயாரித்த பெட்டி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் நல்லா நீட்டாக சூப்பராகவே இருக்குங்க. இன்னும் பெயிண்ட் வாஷம் கூட போகலைங்க, அந்தளவுக்கு செமையாக இருக்குது நம்மளுடைய 19 LHP கோச். நாம் இப்போ தேர்ட் ஏசிக்குள்ளே வந்திருக்குங்க. ஸ்லீப்பர் 10 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி சூப்பராக ஜில்லுன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த தேர்ட் ஏசியில் நீங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 735 ரூபாங்க. 735 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. சூப்பராக ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். 394 கிலோமீட்டர் 6 மணி நேரம் 40 நிமிஷத்தில் இந்த ஏசி கோச்சில். அப்புறம் பார்த்தீங்கன்னா B3, B2, B1 3 கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகுதுங்க. A2, A1 2 பெட்டி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஏசிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி கோச்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா 2 சீட்டரோட பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூலிங்கும் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் பார்க்குறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏசி டெம்பரேச்சர் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது புதுசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, சார்ஜிங் பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதோடய பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெயினை. இந்த செகண்ட் ஏசியில் ஏற்காடு எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 1015 ரூபாங்க. ஏசி 2 பெட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசிங்க 2 இருக்க மாதிரி HA1 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 தயாரிச்ச பெட்டிங்க. ரொம்ப பழைய பெட்டியே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுக்கு. வாங்க இது உள்ள ஏறி பார்த்துருவோம். ஏற்காடு எக்ஸ்பிரஸோட ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பெட்டியே கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஏசி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி இதில் ஜாயிண்டிங் இருக்குங்க. நம்மளோட பெட்டிக்கு ட்ரெயினோட ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டாங்க. ஏசியெலாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டோர் 1, 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துடும். எந்த இன்ஜின் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அண்டர்ஸ்டோர் எப்படி இருக்குன்னு உள்ள ஏறி பார்த்துடலாம். ஏசி டிக்கெட் சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1650 ரூபாங்க. ஈரோட்டில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டோருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின், கிளாஸ், பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஆனால் பெயிண்ட் வாஷ் நல்லாவே வருதுங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 160 ரூபாங்க. ஈரோட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்த பெட்டியும் பார்த்தாச்சு. 22 பெட்டியும் பார்த்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனிங், நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வேப் 4 எடுத்துகிட்டு வேப் 7 கொடுத்துருக்காங்க. ஈரோடு லோக்கோ நம்மளை ஃபுல் பண்ண போகுது. ஃபுல்லாகவே ஈரோட்டில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். வேப் 7 37463 ஈரோடு லோக்கோ செமையாக இருக்குங்க. இன்றைக்கி செமரன்னு இருக்க போகுது.
110லேருந்து 130க்கு நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கன்வெர்ட் ஆக போகுது இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி கோச்சரை ஃபர்ஸ்ட் ரன்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எல் கண்ணன் சேலத்துக்கார தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விளாக் வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செச் ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம வந்து ஃபுல் செச் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, நம்ம டிபாச்சர் எடுத்து தான் வந்தோம். ஃபுல்லாக ட்ரெயின் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் டிபாச் ஆனால் நம்ம கிளம்ப போகிறோம். தம்பி பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. தம்பியோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் கண்ணன் விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலோட பேர் எஸ்எல் கண்ணன் வாயேஜஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:35ங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இன்ஜின்லாம் செக் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஐபிஸ் எதுவும் வராங்களா இல்லை அப்படியே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்னாடி ஒரு ரயில் அரைவே ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸோட டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நைட்டு 9:45க்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலை 4:25க்கு சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுங்க. இது ஓடக்கூடிய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 394 கிலோமீட்டருங்க. எடுத்துக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 40 நிமிஷம். 110 ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் நம்முடைய பழைய ஐசிஎஃப் கோச்சை எடுத்துகிட்டு இப்போ எல்ஹெச்பி கோச் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னையோட அவுட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேப் 4 எடுத்துகிட்டு வேப் 7 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்க போகுது ரன்னுங்க. அப்படி டிக்கெட் ஃபேரையும் சொல்லிடுறேங்க. இதில் நீங்கள் அண்டர்ஸ்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈரோடு சென்னை சென்ட்ரலுக்கு 160 ரூபாங்க. ஸ்லீப்பர் ட்ராவல் பண்ணிங்கன்னா 290 ரூபா. தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 735 ரூபாங்க. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1015 ரூபா. ஃபர்ஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1650 ரூபாங்க. இது அந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரு. சூப்பராக இருக்க போகுது இன்னிலேருந்து ரன். நம்ம ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. ஈரோட்டில் புறப்படுற நம்ம ட்ரெயின் சங்ககிரி, துர்க்கம், சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம். நைட் டைம் சூப்பராக தூங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் தான் நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச்சை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு தான் பார்த்தாங்க, லீவ் கிடைக்காதனால நம்ம போக முடியல. டிபார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ட்ராவல் பண்ணலாங்க. ஈரோடு சென்னை சென்ட்ரல் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே மக்களே, நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஏன்னா செலிப்ரேஷன்லாம் நடக்கும், ஜெண்டை மேலே வாசிப்பாங்க, ஏதாவது கேக் கட் பண்ணுவாங்க, விஐபிஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இது எதுவுமே நடக்கல. கோச்சஸ் மட்டும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோச் ஜென்ரேட் கார் மட்டும் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா கோச்சும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இப்போ 9:43ங்க. இன்னும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ அண்டர்ஸ்டில் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு ஃபில் ஆயிடுச்சிங்க அண்டர்ஸ்டிலோட. ரயில்வே ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்கேஜ் பிரேக் ஜென்ரேட்டர் காரில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு ஊதுபத்தியெல்லாம் பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரே நிமிஷம் தான் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு எல்லோ சிக்னல் கொடுத்துட்டாங்க. க்ரீன் சிக்னல் வந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடும். வேப் 7ஓட செம்மையாக இருக்குது பாருங்கள், கிங்குமாக இருக்காங்க பாருங்கள். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முதல்ல தன்னுடைய எல்ஹெச்பி கோச்சை ஸ்டார்ட் பண்ணது ட்ரென்னை ஈரோடு ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். வேப் 7ல் எல்பி, ஏஎல்பி தயாராக இருக்காங்க. சிக்னல் கிடச்சுன்னா கிளம்பிடுவாங்க. ஒரு 2-3 நிமிஷம் டிலே ஆகிருக்கு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் ரன்னை ஸ்டார்ட் பண்ணிருச்சு எல்ஹெச்பி கோச்சோட.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புத்தம்புது எல்ஹெச்எஃப் கோச் ஃபஸ்ட் ரன்னர் ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஏற்காடு எக்ஸ்பிரஸில். செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஏசி மட்டும் பார்த்தீங்கன்னா 2015 தயாரிச்சு ஒரு கோச் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2025, 26 கோச்சஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூமு மற்றபடி கோச்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை வந்து க்ளீனாக வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து டஸ்ட்பினில் கரெக்டாக குப்பைகளை போட்டு ரெஸ்ட் ரூமில் கரெக்டாக யூஸ் பண்ணி வாட்டரில் ஃப்ளஷ் பண்ணோம்னா இதே ரயில் புதுசாக இருக்கிற மாதிரியே எப்போவுமே மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சதர்ன் ரயில்வே. வாங்க நம்ம ஸ்டேஷன் வெளியே போய்ட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவு போகிறது இல்லைங்க. இப்போ நான் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். அது எங்கே சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோங்களை அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துட்டு இது வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். என்ன டின்னர் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கருங்கல்பாளையம் மசூதிக்கு ஆப்போசிட்டில் பிஸ்மில்லா சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் இருக்குங்க. இங்கே தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கலாச்சிங்க. அதனால் வந்து சிக்கன் பிரியாணி இல்லை, குஸ்கா தான் இருக்குது. அதனால் குஸ்காவும் சில்லி வாங்க போகிறோம். சில்லி சிக்கன் குஸ்கா பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. பிரியாணினா 100 ரூபா. சில்லி வந்து 100 கிராம் வந்து 60 ரூபாங்க. நல்லா 10 மணி ஆனாலும் செம்மையாக கூட்டமாக இருக்குது கடையில். நம்ம பிரியாணி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கருங்கல்பாளையம் வந்தீங்கன்னா இந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பிஸ்மில்லா பிரியாணி கடை இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோட்லேருந்து சென்னைக்கு கிளம்பிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ட்ரெயினில் நம்ம ஃபுல் பேக் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கங்க. அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் பிளாக்.